நான் இன்றைக்கி இது 4 கத்திரிக்காய் வந்து மீன் பொரிக்கிற மாதிரி பொரிப்பை பாருங்கள் நல்லா வெட்டி இதில் வந்து வெட்டி கழுவி அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு மிளகா பொடி எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிப்பை பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் நல்லா கத்திரிக்காய் இது மாதிரி தான் இந்த சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்படி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சிக்கன் மசாலா போடுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சால்ட் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து போடுங்க. வெறும் உப்பு ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாதுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊறட்டுங்க. உப்பு காரம் எல்லாம் அது கத்திரிக்காய்க்குள்ளே போட்டுங்க. வடை சட்டி சூடாகிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றாச்சுங்க. நான் அப்போ கட் பண்ணி கத்திரிக்காய் வந்து பொரிக்க போகிறேங்க. பாருங்கள் வடை சட்டி நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் தான் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வருங்க மீன் மாதிரி. போட்டாச்சுங்க. மெதுவாக திருப்பிடுங்க. சூடாக போட்டிங்கன்னா அதை உடஞ்சிடுங்க. அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாங்க. நான் திருப்புறேங்க. மெதுவாகவே திருப்புங்க, உடஞ்சிடும். அவ்வளோதாங்க. நல்லா பொரிச்சிட்டிங்க. நான் இப்போ எடுத்து போகிறேங்க. பாருங்கள் பொரிச்சு எடுத்துட்டேங்க. நான் பாருங்கள் நல்லா எனக்கு கத்திரிக்காய் மீன் மாதிரி பொரித்து எடுத்துட்டேங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்களா.